ஜேபிஜே தமிழ் காட்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறதன் மூலயமா இந்த வீடியோஸ் பல பேரை போய் சேரும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க காலையிலேயே ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. தூரம் வந்துட்டாரு போலியே. என்ன பண்றது ஷில்பா, புள்ளைங்க வீட்டுல சரியா இருந்தா நான் எதுக்கு இப்படி எல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க போறேன் சொல்லு. என்னாச்சுங்க பொத்தாம் பொதுவா பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்றீங்க? எந்த பிள்ளைய சொல்றீங்க? ஊர்ல கட்டி கொடுத்துருக்கமே அவளா, இல்லதான் அங்க இருக்கிறானே அவனா, இல்ல வீட்டுல இருக்கிறானே அவனா? எந்த பிள்ளைகிட்ட பிரச்சனை இருக்குது நல்லா கை காமிச்சு சொல்ல முடியாது ஷில்பா. எல்லாமே சரியில்லாம தான் சுத்துதுங்க. கன்ஃபார்மா அப்பா நம்மளதான் தாக்குறாருன்னு தெரியுது. என்ன சொல்ல போறாரோ. சரி விடுங்க முரளி, காலையில இதுக்கு வீணான கவலை விடுங்க. அதான் நம்ம மூத்தது சரியா இருக்குல்ல வீட்டுல, அது போதாதா? ஆமா தோரா அப்படியே ரொம்ப சரியா இருக்காரு அப்பா. அடே இங்கதான் இருக்கியா? என்னடா இவ்வளவு சைலண்டா வந்து நின்னுகிட்டு இருக்க? நீங்க பேசிட்டு இருந்தீங்கம்மா, அதனாலதான் அமைதியா இருந்தேன். சரிப்பா வந்து உட்காரு வா, அம்மா போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். அப்படியே அப்பா கிட்ட உட்காந்து பேசு. அப்பா ரொம்ப கவலையா இருக்காருடா உங்களெல்லாம் நினைச்சு. கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். என்னாச்சும்மா அப்பாக்கு? அப்பா என்ன இஷ்யூப்பா? என்ன இஷ்யூவா? ஏன்பா உனக்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு? ஏங்க என்ன பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிட்டான்? அம்மா நான் ஒன்னும் பண்ணலம்மா. அப்பா நீங்க எதை பத்தி பேசுறீங்கப்பா? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க சந்தோஷ். என்ன முடிவு எடுத்திருக்க? கல்யாணத்தை தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ? அதுதானே இப்ப பிரச்சனையா இருக்கு. சரி உன் பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லு, எப்ப பண்ணிக்கிறானா? சொல்லுங்க மைசன், எப்ப பண்ணிக்க போறீங்க? அம்மா எனக்கு இப்ப வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லம்மா. அதான் அன்னைக்கே சொன்னேனே. கேட்டுச்சாங்க நம்ம புள்ள சொன்னது? இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஷில்பா? இன்னும் ஐடியா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இவன். இன்னும் 3 மாசம் தான் டைம் கொடுத்துருக்கான் சிவா. அதுக்குள்ள இவன் வந்து எந்த முடிவை எடுக்கலன்னா அவன் வெளியே மாப்பிள்ள பண்றான் நந்தினிக்கு. ஏங்க அண்ணன் நம்ம புள்ளைய மிரட்டணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. மற்றபடி வெளியெல்லாம் மாப்பிள்ள எப்படி பாப்பாரு அவரு? எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாத ஷில்பா. சிவகுமார் ஒன்னு சொன்னா அதை செஞ்சிருவான். ஏற்கனவே கூட நந்தினிக்கு வெளியே மாப்பிள்ளைய பார்த்தானே. என்ன மறந்துட்டியா எல்லாத்தையும்? அதுவும் சும்மா டிராமாக்கு தானே பண்ணாரு. சரி அது நாடகமாவே இருந்துட்டு போட்டோம். இப்போ உண்மையா பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். சரி உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? டேய் நீ சொல்றா, என்னடா பண்ணுவ? ஆமாண்டா, இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். சொல்லு, அவரு உண்மையிலேயே வெளியே மாப்பிள்ளைய பார்த்துட்டா நீ என்ன பண்ணுவ? நந்தினி விட்டு கொடுத்துருவியோ? அது எப்படிம்மா? என்னாலெல்லாம் விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. என்னால் இப்போதைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா. அவ்வளோதான். கொஞ்சம் டைம் கொடுங்க, தயவு செஞ்சு டைம் கொடுங்க. நானே உங்ககிட்டலாம் சொல்கிறேன். துறையால் விட்டும் கொடுக்க முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, டைமும் வேணுமா? இந்த பருப்பா இங்கே பாரு, உன் விளையாட்டு எதுவாக இருந்தாலும் 3 மாதம்தான். அதுக்குள்ளே நீ எப்படியாச்சும் ஒரு முடிவு எடுத்துரு. அது அப்படி மட்டும் நீ பண்ணலன்னு வையன், உன் மாமன் சொன்னதை செஞ்சிருவான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு நந்தினி வேணும் நந்தினி வேணும்னு நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஆமாப்பா சந்தோஷ், கொஞ்சம் சீரியஸா இருடா கண்ணா இந்த விஷயத்துல. ஓகேம்மா. சரி நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன் ஃபோன் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட்டு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அப்படியே மாமாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பாலை குடிச்சிட்டு போறதானே? பரவாயில்ல இருக்கட்டும்மா, நான் கிளம்புறேன். அப்பா போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சந்தோஷ இருப்பா கொஞ்சம். என்னாச்சுங்க? இருடி சொல்ற. சந்தோஷ நீ என்ன பண்ற சொல்லுங்கப்பா. என்ன பண்ற? ராகுலு காயத்ரி அப்புறம் உன் மாமா 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா திருவள்ளூர் போயிடு. ஊருக்கா? ஆமாப்பா, நீ கூட்டிட்டு கிளம்பிட்டு நானும் உங்க அம்மாவும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறோம். அப்படியே அர்ச்சனா பிரியா வராங்களான்னு கேட்டுட்டு அவங்களையும் கூட்டிட்டு வரோம். ஏன்பா திடீர்னு? என்னமோ தெரியலடா, எனக்கு ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதான் நீ இதுக்கு மேல எதுவும் பேசாம கிளம்பு. அப்பா கிளம்புன்னு சொன்னப்பா. அப்பா கிளம்புன்றீங்க. எனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட நான் எடுத்து வைக்கலையே. போய் பேக் பண்ணி பேக்ல வச்சுக்கோப்பா. பேக்கோட கிளம்பிக்கிறது. ஓகேப்பா. பரவாயில்லையே, உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டானே. ஏன்னா அவன் ஏன் புள்ளுடி, சொல் பேச்சை தட்ட மாட்டான். ஆனா என்ன இந்த கல்யாண விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் இழுக்கிறான். சரி என்னமோ ஒண்ணு, அதை டைம் கொடுத்துருக்கோம்ல. நீ என்ன பண்ணு, போயிட்டு கட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடு, நம்மளும் போவோம். சரிங்க. ஆனா என்னங்க திடீர்னு ஊருக்கு? பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு சும்மா சும்மா நம்ம அங்க போனா நல்லா இருக்குமா? நேற்று நைட்டு சிவா தாண்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். அதுவும் இல்லாமல் சந்தோஷம் நந்தினியும் தனித்தனியாக இருந்தால் அவங்க அப்படியே பிரிஞ்சிருவாங்களோன்னு அவன் பயப்படுறான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஊருக்கு வர சொன்னான். 2 பேரும் ஒன்றா இருந்தால் அட்லீஸ்ட் பார்த்துக்கவாவது செய்வாங்க, பேசிக்கிறதுக்கும் தோணும். கோவம்லாம் இருந்தால் கூட அது கம்மியாகும். அதனால தான் வர சொன்னான். பாத்தீங்கல்ல, அண்ணனுக்கு நந்தினியும் சந்தோஷம் ஒன்னா சேரணுங்கிறது தான் ஆசையே. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. வெளியில மாப்பிள்ள பாப்பன்னு சொன்னதெல்லாம் சும்மா மிரட்டுறதுக்காக தான் இருக்குங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா 3 மாசத்தை தாண்டி போயிடுச்சுன்னா சிவகுமாரை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் என்னன்னு கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே செய்யறான். அதுவும் கரெக்ட் தாங்க. ஆனா அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு தான் மனசுக்கு தோணுது. பாத்துக்கலாம் சரியா? நான் போய் அர்ச்சனா கிட்டே பிரியா கிட்டே பேசிட்டு வந்துடுறேன்.
சரி ஷில்பா. அடிக்கடி வந்துட்டு போங்க என்ன. கண்டிப்பா அத்தை. 2 நாள் போன மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நீங்க அடிக்கடி வருவீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? அடுத்து எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரிம்மா அதெல்லாம் வந்துடுறோம். நாங்கள் கிளம்புறோன்னா அண்ணன் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டைம் ஆகுது. சரிடா, பறக்காத. ஆமாம், எனக்கு ரெக்க இருக்குது நான் பார்க்கறதுக்கே. என்ன கிளம்புறேன். டாட்டா. தாரா பாய் பாய். பாய் ராகுல். பாய் காயத்ரி. பாய் தாரா, அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கலாம் என்ன? ஷியோர் காயத்ரி. சரி பசங்களா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும். ஊருக்கு வேற போகணும்ல, வாங்க. எங்க பசங்க ஊருக்கு போட்டோம், நீங்களாச்சும் இங்கே இருங்களேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். மடி தாரா, நான் போயிட்டு வரமா. போயிட்டு வாங்க அங்கிள். பாய். பாய்மா. அப்படியே உங்க அப்பா கிட்ட நான் பாய் சொன்னேன்னு சொல்லிடு. சரிங்க அங்கிள். வாங்க பசங்களா போலாம். மம்மி டாட்டா. சரிடா, பாய். அத்தை வர அத்தை. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்க அத்தை. எங்கன்னா இந்த வீட்ல தங்குறான பத்தி அந்த ஆளு எங்க இதை வீடா மதிச்சா தானே. பிள்ளைக்கு தான் அறிவு இல்லை, பொண்டாட்டியை கூட்டின்னு கிளம்புறான், இந்த ஆளும் போறான் பாரு பின்னாடியே. சி, அவங்க 2 days தானே அதான் இருக்கிறேன்னு வந்தாங்க, பின்ன அவங்க கிளம்ப தானே செய்வாங்க. சரிம்மா, அவங்க போட்டா உன் மாமாக்கு என்ன பிரச்சனை இப்போ? அந்த ஆள் இருக்க வேண்டியதானே இங்க, அப்படியே போயிட்டான் பாரு அவங்க பின்னாடியே. ஆஞ்சி, அங்கிள் இங்க ஸ்டே பண்ணதுக்கு ரீசனே காயத்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணு சேஃபா இருக்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான். ஸோ அவளேங்கிறது போனதுக்கு அப்புறம் அவர் ஏன் இங்க தங்கணும் சொல்லுங்க? ஆமா, பெரிய ப்ரொடெக்ஷனு. ஏண்டியே, நான் என்ன அந்த பொண்ணை கடிச்சா கொதறினீங்க? ஓ நோஸ், நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. பிசினஸ் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு அர்த்தம். துபரு, பேசாம போயிடு சொல்லிட்டேன். வாட்டவா, இது ஒண்ணு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். நானே அவங்கள சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே தங்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எங்க ஊருக்கு போகணுன்னு கிளம்பிடுச்சுங்க எல்லாம். சரி, அதான் வந்துட்டாங்கல்ல, இனி அடிக்கடி வர வைப்போம். அப்புறம் ஒட்டு மொத்தமாக இங்கே தங்க வச்சிடுவோம். என்ன பேசுற? எனக்கு புரிய மாட்டேங்குது. தட்டை தூக்கி மூஞ்சில வச்சிடும் சொல்லிட்டேன் நாய. என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குதுடா. சரி இரு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். நோண்டிக்கிட்டே பக்கத்துல உட்காந்து நோண்டி குமாரி. பேச்ச பத்தி அதுக்கு அமிதாரி. பேசுற ராகுலே, பேசு. கேக்குதாடியே கரப்பாம்பூச்சி முட்டை? கேக்குதுடா. கேக்குதா? ஏன்னா சில நேரத்துல நீ ஸ்பீக்கர் போடுறங்கிற பேர்ல ஓல்டு போட்டுருவேன், இல்ல மியூட் போட்டுருவேன், இல்ல போனை கூட கட் பண்ணி தொலைவேன் நீ சனிய. சே, அதனால தான் நீ கேக்குதான்னு கேட்டான் நாயா. எப்படி எல்லாம் திட்டுறான் பாரு. அப்ப இவ்வளவு நேரம் அவளை திட்டிக்கிட்டு தான் இருந்தியாடா நீ? ஏய், நீ பேசாதடி நாளு. நீ மட்டும் பேசணும்னு வை, நான் வண்டியில இருந்து இறங்கி ஓடி வருவேன்டி ஊருக்கு. அப்புறம் நடி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவன். ஐ கேக்குதுடி எனக்கு. யாரடி பைத்தியக்காரன்னு? அடியே, நான் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறேன்டி. அதனாலதான் வண்டியில இருந்து இறங்கி ஓடியா வருவேன்னு சொன்னேன். என்னங்கடி சிரிக்கிறீங்க? போடா லூசு, காலையிலப்பா. சரி, யார் யாரெல்லாம் வரீங்க? நானு, அப்பா, காயத்ரி, அப்புறம் அர்ச்சனாக்கா, பிரியாக்கா பசங்க, அப்புறம் ஷில்பா அம்மா, முரளி அப்பா, அவ்வளோதான். அப்படியா? அப்போ சரோ அத்தை வரலையா? என்ன சரோ அத்தை நீ இழுக்கிற? வரல அத்தை. சந்தோஷம் வரான்னு கேட்க வந்திருப்பா, அப்படித்தானே டினாலே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொத்திரியா? எனக்கு அந்த ஆளை பார்க்கணும்னால ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏய் சரி பொத்திரி, சும்மா எதனா வாய் பேசிக்கினேன். அமைதியா நந்திரி சொல்லிட்டேன். ஒன்னு சொல்லிடக்கூடாதுல்ல உங்க அண்ணனை. நீ தேவையில்லாம கோவப்பட்டு பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் விடுறாராகல, அவ அப்படித்தான் வெறி நாய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் டேய், வரும்போது இதுக்கு தேங்காய் பிஸ்கட் வேண்டது ஏடா? தேங்காய் பிஸ்கெட்டா? சி, உனக்கெல்லாம் வாங்கி வர முடியாது பொடி. ஏ பாடுறா, பவு ஏத்துறா என்ன? டே டே, எனக்கு வாங்கின்னு வாடா ராகுலே. சிச்சா, பவு ஏத்துறால? சரி வாங்கி வரேன். சூப்பர்டா ராகுலே, சூப்பர். ஏ நாளைக்கு நீ பவு எங்க பேர் மணிய வாங்கி வருவேன். அடே நானே சாப்பிட்டுருவேன், எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். என்னங்க, என் அப்பா அம்மா அண்ணன் அப்புறம் ராகுல் காயத்ரி எல்லாருமே வராங்க சென்னையில இருந்து. தெரியுமே. எப்படி? எனக்கே இப்பதான் காலையில சொன்னாங்க. எனக்கு நேத்து நைட்டே சொல்லிட்டாங்க. சொப்போ வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த வீட்டோட மருமகன் நானே, ஆனா என்கிட்ட எல்லாரும் லேட்டா தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன பண்றது? சரி போறேன். ஓய் ஒரு நிமிஷம். என்னங்க? எப்படி இருக்கு இப்போ உனக்கு? எது எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? அதான் நேத்து மண்சட்டி கீழே விழுந்த மாதிரி விழுந்தியே, டப்புன்னு சத்தம் கூட கேட்டுச்சு. கிட்டத்தட்ட மண்சட்டி உடஞ்ச மாதிரி. எப்படி இருக்கு? அதாவது நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல? என் பேக்க பத்தி கேக்குறீங்களா? பேக் இன்னும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதான் கீழே விழும்போது பிடிக்கல, அப்புறம் என்னத்துக்கு பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி கேக்குறீங்க? பாருங்க, பகையாளினா பகையாளியாவே இருக்கணும். ஓ அவ்வளோ திமிரா உனக்கு? ஏதோ போனா போட்டுமேனு கேட்டேன் பாரு. சிப்போ.
சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களுக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்குது, நிறைய போஷம், நிறைய காதல் எல்லாம் இருக்குது. அதனால தான் நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? அந்த ஈர வெங்காயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டெல்லாம் நீ கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி கிடந்த, பின்னாடி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த. ஸோ அந்த ரீசனுக்காக தான் காலையில் உனக்கு வலி எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு இருந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதிகமாக இருந்தால் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆக மொத்தத்துல கேட்கணும்னு தோணுச்சுல்ல, அது போதும் இந்த மணிமேகலைக்கு. அதுவும் இல்லாம அக்கறை என்ற மலர் உங்கள் மனதில் இப்பொழுது துளிர் விட்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது மொட்டாக, அதுக்கப்புறம் மலராக மலர்ந்து அப்படியே வண்ணமயமாகி என் வாழ்க்கையை வசந்தப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் மணவாளனே. என்ன பேசுன இப்ப நீ? அவள் செந்தமிழ் மொழியால் நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென்ன சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். கேக்கற கேக்கற பேபே. ஏய் நில்லடி, என்ன பண்ணிட்டு போன இப்போ? செந்தமிழ் பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது மிஸ்டர். இவருங்க சும்மா இந்த ஈர வெங்காயம், மண் சட்டி, குண்டு சட்டி, தண்டை சோறு இப்படியெல்லாம் என்ன திட்டினா மட்டும் அவங்களுக்கு நிறைய தமிழ் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது, சரியா? இந்த செந்தமிழ், பைந்தமிழ், அந்த தமிழ், இந்த தமிழ்னு எல்லா தமிழும் என் வாயில் அப்படியே நல்லா நாட்டியம் ஆடும். உங்க மெம்மி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய பாட்டு, ஓல்டு சாங்ஸ், லவ் சாங்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வேணும்னா கூகுளில் போட்டு தேடி பாருங்க. அப்பயாச்சும் உங்களுக்கு என் மேலே கோதல் மலர்தான்னு பார்க்கலாம். அடி பாவி, என்னென்ன பேசிட்டு போறா பாரு. சம்டைம்ஸ் இவ பேசுறது என்னன்னு பாதி எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, அவ சொன்ன மாதிரி அது என்ன பாட்டுன்னு கூகுளில் போட்டு தேடுவோம். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவ வாய்ஸ்ல கேட்க நல்லா இல்லை, பட் ஸ்டில் அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. செந்தமிழ் காதல் பாட்டுன்னு தானே சொன்னா, அப்போ போட்டு தேடி பார்ப்போம். மனோஜே, என்னடி? ஒன்னே ஒன்று சொல்லணும், அதைத்தான் சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். அது எங்க அண்ணன் வர விஷயத்த உங்க தங்கச்சி கிட்ட சொல்லாதீங்கன்னு. ஏன் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? அடி பாவி, சர்ப்ரைஸா? சரி ஓகே, நான் சொல்லலை. தேங்க்யூ. சரி நான் போறேன். நாளுக்கு நாள் இவளோட சுட்டித்தனம் அதிகமாகிடுச்சு. மேபி இவகிட்ட இருக்க வில்லத்தனத்தை மறைக்கணுங்கிறதுக்காக இவ இப்படி சுட்டித்தனம் பண்ணுறாளா? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணை என்னால் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. வில்லியாக இருந்தால் பயங்கரமான வில்லியாக இருக்கா, சுட்டித்தனம் பண்ணால் சரியான குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, பைத்தியம் மாதிரி வேறு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னால் உண்மையிலேயே புரிஞ்சிக்க முடியல இவ்வளோ. அம்மா, குழம்புல உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இதுக்கு மேலே போட வேணாம். சரிம்மா, இப்போ மல்லியில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவா குழம்ப. இருமா, இரு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும், அப்படியே மேலே நிற்கும். அப்போ கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணு, சரியா? சரிம்மா, கேட்கணுன்னு இருந்தேன், என்ன திடீர்னு எல்லாரும் வராங்க? எல்லாம் உங்கள் அப்பா பண்ணுற வேலை தான். அப்பா தான் வர சொன்னாரோ? நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி முரளி அண்ணங்கிட்ட எல்லாரும் கிளம்பி வாங்க, அப்போ தான் சந்தோஷம் நந்தினி சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க, 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி நின்றார். அது சரி, இதே அப்பா தான் போன வாரம் நந்தினி கிட்ட சந்தோஷ் பேசவே கூடாது, பார்க்கவே கூடாது, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற வரையும் 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும்னு சொன்னார். சொல்கிறத அவரே மறந்துடுறாரு, என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் காதல் கூடும், 2 பேரும் சேர்ந்துப்பாங்க, பேசிப்பாங்கன்னு நினச்சாரு. அதுங்க இஷ்டமாக இருக்குதுங்க ரெண்டும். இந்த சந்தோஷ் நந்தினி விஷயத்தில் நம்ம எப்படி கணக்கு போட்டாலும் அது தோற்று தான் போகுது. அது என்னமோ கரெக்டு தான்மா. தினம் நந்தினியும் அங்கே வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கா என்கிட்ட, சந்தோஷம் மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. அந்த ஆள் இங்கே வரவே மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது ஒரு வேலை இல்லை, ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் ரெண்டும். நந்தினி எல்லாரும் வந்துட்டாங்க, ராகுலு, காயத்ரி, குழந்தைங்க எல்லாம் வந்துருச்சுங்க, வா போய் பார்ப்போம். வந்துட்டாங்களா? சரி வா போகலாம். இன்னைக்கு ஃபன் பண்ணுவோம் என்ன? சரிடி. சரி வாடி போவோம். மேடமுக்கு குரலெல்லாம் உள்ள போகுது, அண்ணனை மிஸ் பண்றா போல இருக்குது. வாடி நாளே, வா போலாம். அப்போ உண்மையிலேயே அவர் வரல போல இருக்கே. அவர் வந்திருந்தா இவ ஓடி வந்து சொல்லியிருப்பாள்ல, வாடி வந்து அண்ணனை பாரு, அவர்கிட்ட பேசுன்னு சொல்லியிருப்பாள்ல. அப்போ உண்மையிலேயே வரல போல இருக்கு. என்னை பார்க்கணுன்னு தோணலை போல இருக்கு அவருக்கு. சரி இருக்கட்டும், எத்தனை நாள் அப்படி இருப்பார், நானும் பார்க்குறேன். அப்பா 3 மாதம் தானே டைம் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். அந்த 3 மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் என்கிட்ட வந்து பேசி தானே ஆகணும். இல்லை பேசாமல் போயிடுவாரா? இல்லை என்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டார். வருவார், கண்டிப்பாக வருவார். ஐயோ பைத்தியம் பிடிக்குது எனக்கு. வரேன் குட்டி சாத்தான், வரேன். காலையிலேருந்து இது என்னன்னு தெரியல, ஓவராக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடியா பச்சை சட்டா, என்னடி நீ மட்டும் வந்திருக்குறா? எங்க அவ? வருவாடா, சந்தோஷம் வரல, கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வருவா. அது சரி, நீ என்னடி ஆளே கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுது. அதை ஏன்டி கேக்குற? சோறே போட மாட்டாங்கடி, எனக்கு ஸ்நாக்ஸே கொடுக்கறது இல்ல, அதனாலதான் இப்படி ஆயிட்டேன். அச்சோ பாவம் மணி அட்டை. ஆமாண்டி செல்லு அட்டை, நீங்க கவலைப்படாதீங்க, ராகுல் மாமா கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கானா? என்னடா அப்படி பேசுதே? அந்த மாதிரி 2 நாளா என்ன பார்க்கல, அதனால தான் ஓவர் பாஷத்துல இஷ்டத்துக்கு பேசணும் கிடக்குறாங்க. சரி நானும் போனா போட்டுமேனு விட்டுட்டேன். இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அதனை பேசிச்சுன்னு ஒரு குடும்பி அப்படியே தனியாக போட்டு
எடுத்துருவேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? குட்டி பாப்பா தானே அவ. கவி பாப்பா இங்க வாமா. குட்டி பாப்பா இதா இறங்கிப்போ. எல்லாம் போங்க அப்படியே. சத்யா எல்லாத்தையும் வலிச்சுன்னு போகல. சரிங்க மாமா. சித்ராக்கா வரலையா? அந்த குரூப் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அப்படிங்களா? சரிங்க மாமா. பசங்களா வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க, நம்ம போய் விளையாடுவோம். ஐ, நந்தினி சித்தி வந்துட்டாங்க. ஓடுங்க ஓடுங்க, அப்படியே போய் பேசுங்க அவகிட்ட போங்க. டேய் சந்தோஷம் எங்க? வெளியில நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன்டி. ஏன்டா கூட்டின்னு வர வேண்டியதானே உள்ள? நந்தினி பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆவால. அப்படி பார்த்துட்டா 10ஓட ஒன்றா போயிடும்டி. அப்படி இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும். நந்தினியும் அண்ணனும் மட்டும் சந்திச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். செம்மையாக இருக்கும்டி அப்படி பண்ணா. அது எப்படி டி பண்றது? எப்படி சொல்கிறது? இப்போ நந்தினி அவள் ரூமில் இருக்கான்னு வையேன், சந்தோஷம்னு போய் அவளை பார்க்கணும். அந்த மாதிரி. அதுக்கு அண்ணன் ஒத்துக்கணும் இல்லடி. நந்தினியை போய் சர்ப்ரைஸ் பண்ற மைண்ட் செட்லயே அவர் இருக்கிறாரு. போன்னு சொன்னா கூட போக மாட்டாரு. ஆமால, 2 பேருமே முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனியாக பார்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அப்ப 2 பேருமே தற்செயலா சந்திச்சுக்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும். பக்கடா சொல்லுது பத்தியா கரெக்டா? சரி சொல்லு பக்கடா, நீ எப்படி 2 பேரையும் தற்செயலா சந்திச்சுக்க வைக்கிறது? ஓவர பேசாதடா நாயா. நீ எப்படா இங்க வருவ? வந்து கழுத்து கடிக்கலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இங்கிறது ப்ரூவ் பண்ற பத்தியா நீ? இச்சிபே. லூசுங்களா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நானே சொல்றேன் டியே, நந்தினி தினம் அண்ணனை மிஸ் பண்ணுவாடியே. அப்படி மிஸ் பண்றப்பெல்லாம் அண்ணன் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துப்பா. சில நேரத்துல நைட்ல எல்லாம் கூட அங்கேயே தூங்கிடுவா. அப்படி எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா. எப்படி இருந்தாலும் இன்னைக்கும் கண்டிப்பா அந்த ரூம் பக்கம் போவா. அந்த சமயமா பார்த்து நம்ம அண்ணனை அந்த ரூமுக்கு அனுப்புவோம். அப்ப அண்ணன் கதவை திறக்க, நந்தினி உள்ள இருக்க, 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்க. சிக்கு 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 சிக்கு. எப்படி சர்ப்ரைஸ் விசிட்டு? அடடடடா, பக்கடானா பக்கடாதாமா, சூப்பர் ஐடியா அடியே. ஆனா அது வரைக்கும் அண்ணனை எப்படி அந்த ரூமுக்குள்ள போகாம தடுக்கிறது? ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்ப பொட்டியெல்லாம் தூக்கிட்டு அங்கதானே போவார் அவரு. அது அவர் ரூமாச்சே. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான போட்டு கொடுத்துருக்கேன். அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லையாடா? வக்கெடுத்த நாய. ஐயோ எவ்வளவு பேசுது பாரு அது. சும்மாடா ராகுலு. ராகுலு, ஐ மிஸ் யூ. சீப்ப சடியனே. ஜாலியா தான் இருக்குது நீ இப்படி சொல்றது. சரி, நீங்க 2 பேரும் உங்க ரூம்ல போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. சிக்கன் கிரேவியும் இட்லியும் ரெடியா இருக்குது. நான் எல்லாத்துக்கும் போட்டு எடுத்துன்னு வந்து தர்றேன், தின்னுங்க. என்ன சொன்ன? போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அது இல்லடி பக்கடா, லாஸ்ட்ல ஒண்ணு சொன்னீங்க. அதுவா, இட்லியும் சிக்கன் கிரேவியும் ரெடியா இருக்கு. அதான் நான் போய் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதைத்தான் நான் கேட்க விரும்புறேன். நீ எங்களுக்கு பரிமாற போறியா? நீ எங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர போறியா? ஆமா, இந்த வீட்டு மருமக நானே. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா நான் தானே உங்களை கவனிக்கணும். அதை விட்டு போட்டு நானே இட்லியை வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருந்தேன்னு என் அத்தை பெண்டு நிமித்திரும். அதெல்லாம் என்னத்த சொல்றது? நீங்க போங்கப்பா. மணிமேகலை, அழைப்பு வந்துருச்சு, நான் போறேன். என்னடா ராகுல் நடக்குது இந்த வீட்டுல? ஆச்சரியமா தான் இருக்குது. சரி, எல்லாம் நல்லதுக்கு தானா. பண்ணட்டும். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடி. நான் போய் அண்ணனை தடுத்து நிறுத்துறேன். டேய், எதுக்கடா புள்ளிய முறைச்சுன்னு இருக்கிற? ஆமா, அப்படியே முறைச்சிட்டாங்க. நான் முறைச்சு அப்படியே அவன் பயந்துட்டான் பாரு. அவன் பாட்டுன்னு நின்னுக்கிறான் பாரு, தென்னமரம் மாதிரி. ஏண்டா எத்தனை போயேன்டா எல்லாத்தையும் உள்ள? எதுக்கடா நின்னுக்கிற? எங்க வழி விட்டா தானே குறுக்குல நின்னுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இவ்வளோத்தையும் நான் தூக்கிட்டு போக முடியும்? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லப்பா உனக்கு. கொஞ்சம் தள்ளி போங்கன்னா நாங்க போக போறோம். அதை விட்டுட்டு நாங்க பேசுறது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீ. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பார்த்தேன். இதெல்லாம் நல்லா பேசுப்பா நீ, இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா என் பொண்ணுகிட்ட மட்டும் ஒழுங்கா பேசாதே. எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணிடு. நான்லாம் ஒழுங்கா தாம்மா பேசுறேன். நீங்க பெத்து வச்சதுதான். சாரி, உங்க பொண்ணு தான் ஒழுங்கா பேசுறது இல்ல. பாத்தீங்களாடா அந்த வளர்ந்த பூனைய என்னென்ன பேச்சு வருது பத்தி அவன் வாயில இருந்தே பெத்து வச்சதான். அவன் எப்படி பேசுறான் பாரு. ஏன்டா ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்ப்பா. சாரி மாமா. உடனே ஒரு சாரியை போட்டுருவான். சரி எத்துன்னு போ உள்ள எல்லாத்தையும். ஆளப்பர் நல்லா நிக்கிறான். சரிங்க மாமா, அப்ப கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ, எவ்வளவு பவ்யமா பேசுறான்டா இவன். இவனா சண்டை போடுறான் என் பொண்ணுகிட்டன்னா என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியலடா. டேய், என்னதான்டா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? சை, ஷோ, ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. மண்டை பிச்சுக்குதுடா. ராகுலே, இம்சை பண்ணாதடா. லக்கேஜ் கூடுறா, நான் மேலே போறேன். பசிக்குது வேறடா எனக்கு. அச்சோ, பசிக்குதா? பேசாம நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறமா உங்க ரூமுக்கு போவோம் வாங்க. நீ நான் ஃப்ரெஷ்ஷாக வேணாமாடா? காலையில இருந்து வண்டி ஓட்டி நான் டயர்டா இருக்கேன்டா. போய் கை காலெல்லாம் கழுவணும்டா. நான் போறேன், நீ வழி விடுறா. ஏன்னா மேல இருக்கிற ரூமுக்கு இப்ப நீங்க ஏறி போனாலே கால் வலிக்கும்னா, அதை விட கீழே இறங்கி வாங்க. அழகு நம்ம சூப்பரா பின்னாடி போயிட்டு கை காலை கழுவிக்கிட்டு உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க. ஏண்டா இதை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடா. வாடா போவோம். பயிர் கிள்ளுதுடா எனக்கு. வாண்ணா என் சொல்லுக்குட்டிய. ராகுல், இங்க மேல பாரு. ஐயோ, சிக்னல் வந்துருச்சு. அண்ணா, என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுறா. நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீங்க மேல போயிட்டு உங்க ரூம்ல கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க. என்ன என்னது? அட போங்கண்ணா. ஒரு கை கால கூட கழுவாம வந்து சாப்பிட வந்துருவீங்களா நீங்க? பாங்க. உறங்க பையில தல்றா. அவ்வளோ என்ன திமுற அந்த ஆளுக்கு? வந்திருக்க வேண்டியது தானே.
பாரு வரவே இல்லாமல் எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா? எனக்கு கூட தான் அந்த ஆளு மேலே கோவம் இருக்குது. அதுக்குன்னு அந்த ஆள் கட்டின தாலி எத்தி கடிச்சிட்டேன்னா என்ன? போட்டுட்டு தானே இருக்கேன். அவ்வளோ திட்டு வாங்கிட்டும் போட்டிருக்கேன். ஆனால் அந்த ஆள் என்னை பார்க்க கூட வரல, பேசக்கூட வேணாம். அட்லீஸ்ட் இங்கே வந்து என்னை பார்த்துருக்கலாம்ல. நிம்மதியாக விட மாட்டாங்களே ஒரு 5. இவங்க என்ன பண்றா? பரவாயில்லையே, வந்துட்டோம் போலியே. பெட்டியும் கையும் பண்ணிக்கிறோம். ஒருவேளை கனவா? பேசி பார்ப்போமா? ஐயா வேணாம், அசிங்கமாயிடும். ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? வாசலில் வேற அடிச்சுக்கிட்டு நிற்கிறானே. எப்படி பாக்குறா பாரு. என்னமோ ஒன்று வந்துட்டாரு, அது போதும். சரி நம்ம ரூமுக்கு போயிடுவோம். அப்புறம் இது ஏன் ரூமுன்னு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவாரு. போயிடுறீ நந்தினி, ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. நீங்களாம் பேசுகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல சந்தோஷ். பார்க்கலாம், நீங்களா நானான்னு பார்த்துடலாம். திமிரு பிடிச்சவ அப்படியே போறா பாரு. பாக்குறேன்டி, நீயாவே வந்து என்கிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச போறதில்ல. பார்க்கலாம், நீயா நானான்னு ஒரு கை பார்க்கலாம். மாமா நீங்களும் இங்க உட்காருங்க, சாப்பிடலாம். இருடா சொல்லும், இன்னும் 3 டிக்கெட் மிஸ் ஆகுது. எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட்றேன். மாமா பின்னாடி தான் இருப்பாங்க மாமா, விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, போய் பாருங்க. சரிம்மா. சரி பசங்களா, அவங்க பொறுமையா வந்துகிட்டோம். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கன்னு, எதனா வேணும்னு என்ன கூப்பிடுங்க. சரிங்க அத்தை. மணி அத்தை, என்ன பாப்பு இதுல உப்பு போட்டிருக்கியா? என்னது இதுல உப்பு போட்டிருக்கியான்னு கேட்டேன். அன்னைக்கு சாம்பார்ல உப்பு போட்டல்ல, சட்னில உப்பு போட்டல்ல, அது மாதிரி இதுல உப்பு போட்டிருக்கியா? அதெல்லாம் நான் போடல பாப்பா, நீ சாப்பிடுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு, டேஸ்டா இருக்கும். சரியா? அத்தை போறேன். சரி அத்தை, அப்ப நான் சாப்பிடுறேன். கூட்டுறமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது போலியே. சரி போய் என்னன்னு கேட்போம். ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். என்னங்க? பாப்பா உன்னை பார்த்து இப்படி பேசுகிறா பத்தியா? உப்பு போட்டிருக்கியா இதுலன்னு கேட்குறா. அன்னைக்கு நான் பண்ண தப்ப அவ்வளவு தானே பார்த்தா, அதனால தான் அப்படி கேட்குறா. அன்னைக்கு மாதிரியே இப்போவும் உப்பு போட்டிருப்பியோன்னு பயத்தில் கேட்குறா. பாவம் இல்லை, அவள் அப்படி கேட்கும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? மனோஜ் ப்ளீஸ் மனோஜ், விட்டுருங்க. இதில் விடுறதுக்கு என்ன இருக்குது? நான் ஒன்று அப்படி ஒன்றும் தப்பாலாம் கேட்கலையே. அந்த பாப்பா அப்படி பேசும்போது உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். உனக்கு உள்ளுக்குள்ளே எப்படி ஃபீல் ஆச்சு? கஷ்டமா இருக்கு மனோஜ். அவ பாவம் சாப்பிடும்போது ஒரு நிம்மதியா சாப்பிடாம உப்பு இருக்கான்னு கேட்கறது எனக்கு கஷ்டமா இருக்குது. தேவையா உனக்கு இதெல்லாம்? சாரிங்க, நான் அது ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன். நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இன்னொரு தடவை உனக்கு தப்பு செய்யணும்னு மைண்டில் தோணுச்சுனாலும் இப்போ பாப்பா பேசுனது தான் உனக்கு ஞாபகம் வரணும். புரியுதா? சரி சரி போ, எனக்கும் ஒரு 2 இட்லி வச்சு எடுத்துட்டு வா, உப்பு போடாம. சரி. இவ இருக்காளே. எனிவேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியுது இவகிட்ட. பார்ப்போம். இவ இப்படியே இருந்துட்டா பிரச்சனை இருக்காது. ஆனால் இவ மாறிக்கிட்டு இருக்காளேங்கிறதுக்காக இவ பின்னாடி இப்போ நான் போக மாட்டேன். அப்படி போயிட்டா இவளுக்கு திமிரு ஏறிடும். இவ இன்னும் நல்லா பாடம் கற்றுக்கணும். இன்னும் நிறைய விஷயத்தில் இவ சரியாகணும். அதுக்கப்புறமா வேணா என்ன நானே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி என்ன பண்ணுறது? என்னதான் இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணாச்சு இவ. என் ஒய்ஃப் வேறு. எப்படி இருந்தாலும் இவ கூட தானே நான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். கண்டிப்பாக நான் இவ கூட சேர்ந்து வாழ்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ நல்லா சரியாகணும், இன்னும் சரியாகணும். கடவுள் இவளை மாற்றிடுவாருன்னு நம்புகிறேன்.